வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியில இந்த வருஷம் வெளியான ஆக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான கோர்ட் டிராமா படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சசியா பானுன்ற ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர்னால இவங்களுக்கு 3 குழந்தை இருக்கு. அந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு இவங்களையும் விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்றாரு. இதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. ஹஸ்பண்டை எதிர்த்து கேஸை ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லாயரா இருப்பாரு. பெரிய லாயரை எதிர்த்து இவங்க தனியாளா போராடி ஜெயிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, 70ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங் 80ஸ்ல நடக்கிற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. சசியா பானுன்ற நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒருத்தங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் பேட்டி எடுக்கிறதுல பெரிய ஆள் போல. இப்ப சசியா பானு கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக தான் வர வச்சிருக்காங்க. நீ போராடின போராட்டத்தை பத்தி சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப சசியா பானு இருக்காங்கல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் ஆகுன்னு டைட்டில போடுறாங்க. ஆக்சுவலா சசியா பானுவை பொறுத்த வரைக்கும் வீட்டுல ஒரு மாப்பிள பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் 70ஸ்ல நடக்குது. சசியா பானுக்கு ஒரு மாப்பிள பார்த்திருக்காங்கல்ல, அவர் பேரு முகமது அப்பாஸ் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய லாயரா இருப்பாரு. அவரெல்லாம் இவங்க தள்ளி இருந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் இவங்களுக்கு பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே வீட்டுல கல்யாணத்தை எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்ப கல்யாணம் நடக்கிற நிகழ்வை நமக்கு காட்டுறாங்க. அதாவது கல்யாணத்தப்ப சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, முஸ்லீம் கல்யாணத்துல என்ன ரிச்சுவல் எல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த முகமது அப்பாஸை பொறுத்த வரைக்கும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப இவங்களுமே புகுந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டுல ஒரு லேடி இருப்பாங்க, ஒர்க்கர் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்வாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாஸ் சாருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, நான் கூட அல்வா செய்வேன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இங்க உன்னை சமயக்காரி ஆக்குறதுக்காக கூட்டு வரல, எஜமானி ஆக்குறதுக்காக தான் கூட்டு வந்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்றாரு. அதாவது கல்யாணம் இப்பதானே ஆயிருக்கு, ஒய்ஃபுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கிலாம் தந்துட்டு இருக்காரு. அடிக்கடி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம பர்த்டே அன்னைக்கு மட்டும் கண்டிப்பா வெளியே போகணுன்ற மாதிரி 2 பேருமே பேசி வச்சிடுறாங்க. இப்ப இவங்க பிரெக்னன்டாலாம் இருக்காங்க. ஒரு செடி வைக்கிற மாதிரி செட்டப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா காம்பவுண்ட கெட்டி இருக்கிறது பிரச்சனையா இருக்கு. இதை நம்ம இடிஸ்டா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி பண்ணிடலான்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட்ங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்க இருக்காங்கல்ல, ஆளுங்களெல்லாம் வர வச்சு அதை இடிக்கிறதுக்கான ப்ராசஸ பண்றாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரு கேட்டு இதெல்லாம் இடிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. அது எங்க இடம் தானே, அதனாலதான் இடிக்கிற வேலையா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது வா இடமா, வா இடம் கிடையாதுமா, முகமது அப்பாஸோட இடம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் அவரோட மனைவிதான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மனைவியா இருந்துட்டா நீ பாட்டுக்கு இடிச்சிருவியா, நீ ஒரு பொண்ணு தானே, நான் எதுனாலும் உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிறேன், அதை மீறிய இடிக்கணும்னு நினைச்ச நான் போலீஸ் கிட்ட போயிடுவேன்ற மாதிரிலாம் ரொம்ப ரூடா பேசுறாரு. என்ன இவர் ரூடா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே உடஞ்சு போயிடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துருது போல. ஹஸ்பண்ட் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என் ஒய்ஃப் கிட்ட நீங்க எப்படி அப்படி பேசுவீங்கன்ற மாதிரிலாம் அந்த நபர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த இடமும் அப்பாஸ் இடம் தான். ஆனா அந்த இடத்துல அவர் வீடு கட்டி இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அதாவது அந்த காம்பவுண்டை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவ இடம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இன்னில இருந்து இது இவ இடம் தான் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த போர்ஷனை அவங்க பேர்ல எழுதி வச்சிருந்தாரு. நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல செடியெல்லாம் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு குழந்தை பிறந்துருது, ரெண்டாவதும் ஒரு குழந்தை பிறந்துருது. இப்ப 3வது குழந்தைக்காக இவங்க பிரெக்னண்டா இருக்கிற நிலைமை வந்துருது. இப்ப ஹஸ்பண்ட் முன்ன மாதிரிலாம் சந்தோஷமா பேச மாட்டாரு. இவங்களுக்குள்ள சின்னதா ஒரு கேப்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. என்ன ஹஸ்பண்ட் முன்ன மாதிரி பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பர்த்டே வந்தா சேர்ந்து சினிமாக்கெல்லாம் போவாங்க பாத்தீங்களா, அந்த நாள் வந்துருது. ஹஸ்பண்ட் வரதாவும் சொல்லியிருப்பாரு. இவங்களுமே வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தியேட்டர் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் வேலையில பிஸியா இருக்காரு போல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. ஹஸ்பண்டும் வராம இருக்காருல, இவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. என்ன வரவே இல்லைன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு நபர் பிரச்சனை பண்ணாரு பாத்தீங்களா, அவருக்கு எதிராக இவர் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருப்பாரு போல. அந்த கேஸை ஃபர்தரா இவர் சரியா ப்ரொசீட் பண்ண மாட்டாரு. அசிஸ்டன்ட் அதை பத்தி சொல்லும் போது அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அந்த கேஸ் எல்லாம் அப்படியே விட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபுக்காக வாதாடி அந்த இடத்தை வாங்கி தரணும்லாம் நினைக்க மாட்டாரு. இப்ப கொஞ்சம் லூஸ்ல விட்டுறாரு.
அந்த பக்கத்து வீட்டு நபர் இருக்கார்ல, எப்ப பாரு ஒய்ஃபை பார்த்து மூஞ்ச காமிச்சிட்டு இருக்காரு. அதாவது ஒய்ஃப் பசங்களெல்லாம் வந்து நாய் கூட விளையாட விட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, நீ எல்லாம் என்ன தாய் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் எப்ப பாரு சம்பந்தமே இல்லாம ரூடா பேசிட்டு இருக்காருல, இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எப்பதான் அந்த கேஸ் முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ஏற்கனவே நிறைய கேஸ பார்க்க வேண்டி இருக்கு, இப்போ இந்த கேஸ் ரொம்ப முக்கியமா, அதை அப்படியே விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நமக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொன்னவர் இப்ப பண்ணாம இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. லைட்டா இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வர ஆரம்பிக்குது. முன்னெல்லாம் ஹஸ்பண்ட் இப்படி இல்ல, இப்பதான் மாற ஆரம்பிக்கிறாரு. எப்ப சண்டை போட்டாலும் நைட் அவர் கூலா தான் பேசுவாரு, ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்த வருவாருன்ற மாதிரிலாம் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, வெளியூர்ல எனக்கு வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பணும், துணிமணி எல்லாம் எடுத்து வைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எங்க ஏதுன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்காத, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. என்ன திடீர்னு போறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. போன ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து காலே வர மாட்டேங்குது. இவங்க கால் பண்ணாலும் நிறைய நேரம் போனையே எடுக்க மாட்டாரு. இப்ப அவர்கிட்ட இருந்து எப்பயாவது மட்டும் கால் வருது. நீங்க எப்பதான் திரும்பி வருவீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வேலை நிறைய இருக்கு, நான் முடிச்சுட்டு சீக்கிரமா வரேன்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் முன்ன மாதிரி சரியா பேச மாட்டாரு, கொஞ்ச நேரம் தான் போன்ல பேசுறாரு, டக்குன்னு காலை வச்சிடுறாரு. ஹஸ்பண்ட் எதனால இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, நம்ம மேல அன்பு குறைய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா வருத்தம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே 2-3 நாள் ஓடி போகுது. திடீர்னு ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் சந்தோஷமா ரெடி ஆகி ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அம்மா கூட சேர்ந்த மாதிரி தான் வராரு. அம்மா நடுவுல போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அம்மா கூட சேர்ந்த மாதிரி இப்ப வந்திருக்காரு போல. கார்ல வேற யாரோ இருக்காங்க, அது யாருன்ற மாதிரி இவங்க எட்டி எட்டி பார்க்கும்போது அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என் பையன் 2வது கல்யாணம் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. 2வது ஒய்ஃபோட பேரு சாய்ரா அப்படின்றது. அந்த சாய்ராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சொந்தக்கார பொண்ணு தான் போல. அந்த காலத்துல 2வது கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒய்ஃபுக்கு அது பிரச்சனையா படல. நான் என்ன குறை வச்சேன், எதுக்காக திடீர்னு 2வது கல்யாணம் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி சொல்லியேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரால எதுவுமே பேச முடியல. இவருக்கு பதிலா அம்மா தான் பேசிட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவ சொந்தக்கார பொண்ணு, ஹஸ்பண்ட் பிரிஞ்சு ரொம்ப தனிமையில கஷ்டப்பட்டு இருந்தா, அதனாலதான் என் கூடயே வச்சுக்கலான்றதுக்காக என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இவர் மறுத்து இருக்கணும்ல, இவர் மறுக்கலன்றது ஒய்ஃபுக்கு கோவமா இருக்கு. ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வரலாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இருக்க இடத்துல வேற ஒருத்தி வந்திருக்காளே அப்படின்ற விஷயத்தை இவங்களால ஏத்துக்கவே முடியல. நம்ம ஹஸ்பண்டுக்கு என்ன குறை வச்சோம், நம்ம அழகு குறைஞ்சிருச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாயிரான்ற பொண்ணு அமைதியா வரா, உட்காரலாம் செய்யறா. இப்ப சாயிராவை இவங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மாமியார் இருக்காங்கல்ல, சாயிராவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாயிரா இதுக்கப்புறம் வேலையில எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாஸ் இருக்காருல, நைட்டு நிறைய இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரெக்னண்டா இருக்காங்க. இப்ப 1 மணி நாளா இவங்க 2 பேர் இருக்க முடியாது. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டாரு. நீ பிரெக்னண்டா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறல, நான் அதனால தான் இந்த முடிவுக்கு ஓகே சொன்னேன், என்னைக்குமே என் மனசுல நீ இருப்ப, நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டாரு. வேற என்ன பண்ண முடியும், ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதனால இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கேப் ஏற்பட்டது இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. இப்ப மறுநாள் காலையில அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அதாவது சாயிரான்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேக்குறா. சரி இதை மட்டும் உரிச்சு தான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணுமே பக்கத்துல இருந்து வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் முன்னாடி அவ ஸ்கோர் பண்ணக்கூடாது, நம்ம தான் ஸ்கோர் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் எது கேட்டாலும் இவங்க தான் வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. அவளே ஒண்ணு பரிமாற வந்தாலும் சரி, டக்குன்னு கையில புடுங்கி இவங்க தான் வச்சிட்டு இருக்காங்க. இத ஹஸ்பண்டும் கவனிக்கிறாரு, மாமியாரும் கவனிக்கிறாங்க. நம்ம இடத்த புதுசா வந்தவளுக்கு விட்டு தந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் வேலைக்காரங்களும் சேர்ந்த மாதிரி துணியை காய போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சாயிரா வராங்க. சாயிரா கிட்ட போதுமான ட்ரெஸ் இல்ல போல, குறிப்பா உள்ளாடை இல்ல போல. நம்ம வெளியே போய் வாங்கலாமா, என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே பர்ச்சேஸ் பண்றதுக்காக மார்க்கெட் ஏரியாக்கு வந்துடுறாங்க. இவங்க உள்ளாட மட்டும் வாங்க வரல, நிறைய பொருள் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு எதை செலக்ட் பண்ணாலும் சரி, ஆனா அவங்க இருக்காங்கல்ல, இது வேணாம் இது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி மாத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு இந்த கலர் வேணும்னு சொல்றா, இந்த கலர் நல்லா இருக்காது, இந்த கலர் எடுத்துக்கோன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு பயங்கரமா அப்செட் ஆயிடுறா, கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறா. இவங்கள என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க வேணும்ட்டே தானே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அப்பாஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரை எடுத்தா அந்த கலர் இல்லாம வேற ஒரு கலரை காட்டுறீங்க. அப்பாஸை நான் கல்யாணம் பண்ணது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அப்பாஸ் கூட நான் நெருக்கமா இருக்க கூடாது, நீங்க மட்டும் தான் நெருக்கமா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க, அதுதானே உண்மை அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறா. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. உங்ககிட்ட நான் வேற ஒரு விஷயத்த சொல்லவா, அப்பாஸ் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாரு, நாங்க 2 பேருமே உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தோம். ஆனா வீட்டை சேர்ந்தவங்க ஏத்துக்கல, என் அப்பா வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவர் கூட எனக்கு சண்டை ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டுருச்சு, அதனால தான் அப்பாஸை திரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன்.
உங்களை விட நான் அப்பாஸுக்கு க்ளோஸ், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்கன்ற மாதிரி அந்த சாய்ரா சொல்றா. இதை கேட்கறவங்க உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாரு. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு காதல் இருந்தது அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாரு. சரி, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவது சொல்லியிருக்கணும்ல, ஏற்கனவே இவளை நான் லவ் பண்ணிருக்கேன்ட்டு. அதையும் ஹஸ்பண்ட் மறைச்சிருப்பாரு. ஹஸ்பண்ட் இவ்வளவு விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. ஒரு வழியா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே வீடு திரும்பிடுறாங்க. வந்த ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேர் ஏற்கனவே லவ்லாம் பண்ணிருக்கீங்க, ஆனா அதெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் சொன்னா மட்டும் என்ன ஆக போகுது, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கேக்குறாரு. என்ன பிரச்சனையா, இதெல்லாம் பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காம இங்க இருந்து கோவமா கிளம்புறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு டெலிவரி எல்லாம் முடிஞ்சு மூணாவது குழந்தையை இவங்க பெத்து எடுத்துறாங்க. அதே சமயம் சாய்ரா இப்ப பிரெக்னன்சில இருக்காங்க. சோ பிரெக்னன்ட்டா இருக்கும் போது கூட இருந்து நல்லபடியா பாத்துக்கணும்ல, அதனால சாய்ராக்கு தான் முக்கியத்துவம் தராரு. இவங்களை பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. எப்ப பாரு சாய்ரா கூட தான் இவர் இருக்காரு. அதாவது நைட் நேரம் பெட்ரூம்ல அவங்க கூட தான் இருக்காரு. இதெல்லாம் பாக்குறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹஸ்பண்ட் நம்மளை விட்டு ரொம்ப விலகி போயிட்டாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. என்னதான் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாக்கு போவாங்கல்ல, ஹீரோயின் பர்த்டே அன்னைக்கு தான் போவாங்க. இன்னைக்கு அந்த நாளா இருக்கும். இவங்களுமே ரொம்ப சந்தோஷமா ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக அவரோட வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுதான் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு எதுக்காக நீ வந்த, இப்ப நான் வேலையில இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க, இன்னைக்கு நம்ம சேர்ந்து வெளியே போனோம்ல, சினிமாக்கு போலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை எல்லார் முன்னாடியும் வச்சு திட்டிடுறாரு. இதனால இவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி இவங்களுமே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்றது அம்மா மூலியமா இவருக்கு தெரிய வருது. இவருமே இந்த இடத்துல கொஞ்சம் கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க வந்து அப்பா கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாக்கு பொண்ணு வந்ததுல பெருசா விருப்பம் இல்ல, ஆனா அப்பா நிலைமைய புரிஞ்சுக்கிறாரு. சரிமா நீ இங்கே இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒய்ஃப் போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. ஆனா ஒய்ஃபுக்கு மாசம் மாசம் நம்ம காசு அனுப்பலான்ற மாதிரி ஒரு 200 ரூபாய் இவர் அனுப்புறாரு. அந்த டைம் 200 ரூபான்றது போதுமான அமௌண்ட் தான். அந்த 200 ரூபாய் காசு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதை வச்சு பசங்களை எல்லாம் பாத்துக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த காசை அனுப்பாம விட்டுறாரு. என்ன ஹஸ்பண்ட் காசு அனுப்பல, எப்படி பசங்களை பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் அளவுக்கு வசதி கிடையாது, கொஞ்சம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இப்ப இவங்களுமே கால் பண்ணி மாமியார் கிட்ட இதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாமியாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. திரும்பி பையனை ஒரு பார்வை பாக்குறாங்க. பையன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, எதனாலும் அவங்க கிட்ட வந்து பேசிக்கோ அப்படின்ற மாதிரி மாமியார் காலை வச்சிடுறாங்க. காசு அனுப்பிட்டு இருந்தவர் திடீர்னு எதுக்காக அனுப்பலன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல, அந்த இடத்துல போய் விசாரிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்பா பொண்ணு சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மாவெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க அவர்கிட்ட பேசலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு பசங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த பசங்க கூட சேர்ந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காரு. சரி நம்ம தனியா போய் பேசிக்கலான்ற மாதிரி உள்ள கூட்டு வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருக்க அப்பாக்கு கேட்கட்டும்ன்ற மாதிரி சத்தமா தான் பேசிட்டு இருக்காரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஒரு நாள் சினிமாக்கு போலனா குறைஞ்சா போயிடுவே, அதுக்காக நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுவியான்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, ஒரு நாள் நடந்த விஷயத்தை வச்சு மட்டும் நான் போல, உங்களுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியும், நடிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது என்னை விட்டு நீங்க விலகி விலகி போயிட்டீங்கல்ல, எனக்கான அன்பை நீங்க தராம இருந்தீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போயிடுவியா, இப்ப காசுக்காக தானே என்கிட்ட வந்திருக்க, இப்ப கூட காதலுக்காக நீ வரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு கணவனா மனைவியை பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, அந்த பொறுப்பை ஒழுங்கா செய்யுங்கன்னு தான் கேட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க அப்பா இருக்காருல, மத்த ஆளுங்க கிட்ட பேசி பாக்குறாரு, லீகலா என்ன பண்ணலான்ற மாதிரி பேசி பாக்குறாரு. அதாவது இவங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் போக விரும்ப மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது முடியாதுன்ற நிலைமை வரும்போது அப்பா இருக்கார்ல, பேசாம நம்ம கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணு இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்ப வேற வழி இல்லமா, நம்ம ஃபைல் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அப்ரோச் எல்லாம் பண்றாங்க. ஆனா யாருமே அப்பாஸுக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவர் கொஞ்சம் பெரிய லாயர்ல, அவரெல்லாம் தேவையில்லாம நம்ம பகச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதை மீறியே இவங்க கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்ப அப்பாஸோட அசிஸ்டன்ட் மூலியமா அப்பாஸ்க்கு இந்த தகவல் தெரிய வருது. ஓஹோ, கோர்ட்டுக்கு போயிட்டாங்களா, எப்படி ஜெயிக்கிறாங்க பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அந்த காலத்துல பெண்கள் ஆண்களுக்கு எதிராக கேஸ் கொடுக்கறதுலாம் ரொம்ப ரேரா தான் நடக்கும். அதுவும் முஸ்லிம் பெண்கள் கேஸ் கொடுக்கறது ரொம்ப ரேரா நடக்கும். அதனால ஜட்ஜ்ல இருந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இவங்களுமே ஹஸ்பண்டுக்கு எதிராக சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்ப ஜட்ஜ் நீங்க பேசக்கூடாதுமா, உங்களுக்காக ஒரு லாயர் தான் பேசணும், லாயரை நீங்க முடிவு பண்ணலையான்ற மாதிரி கேக்குறாரு. நான் நிறைய லாயர் கிட்ட பேசி பார்த்தேன், யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கான வாதத்தை நானே வைக்கிறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்லமா அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி
ஜட்ஜி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பெலா ஜெயின் அப்படின்ற ஒரு லாயர் எந்திரிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்காக நான் வாதாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஜட்ஜுமே இந்த கேஸை எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பெலா ஜெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்காரு. அந்த தம்பிக்கு அபாஸ பகச்சுக்கிறதுல பெருசா விருப்பம் கிடையாது. அக்கா நம்ம அபாஸ பகச்சுக்கணுமா, இந்த கேஸை நம்ம எடுக்க வேணாம், இந்த பொண்ணு நமக்கு ஃபீஸா எவ்வளவு காசு தந்துருவா, இதெல்லாம் வேணாம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எல்லா சமயமும் ஃபீஸை பத்தி மட்டும் யோசிக்க முடியாது. ஒரு பொண்ணு பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு வரதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி வந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஈரின் கேஸ் ஃபைல் பண்ணி இருக்கிறது மாசம் 200 ரூபாய் தரணும்ன்றதுக்காக தான். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சாயிரா இருக்காங்கல்ல, பேசாம நீங்க அந்த காசை தந்துட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவரும் அந்த காசெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, ஆனா எனக்கு எதிராக கோர்ட் வரைக்கும் போயிட்டால, அந்த கோர்ட்ல அவ ஜெயிச்சிட்டானா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும், அதனால அவளை ஜெயிக்க விட மாட்டேன், கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஈரனை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு எதிராக ஃபைட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்கல்ல, அதுல அம்மாக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவர்கிட்ட உட்காந்து பேசினாலே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம், நான் சொல்றதை கேளுமா, அவர்கிட்ட உட்காந்து பேசு, நமக்கு இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அம்மா சொல்ற மாதிரி பண்ணா என்னன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க. அதாவது சாயிராக்கு பிடிச்சது, மாமியாருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இன்னமும் இவங்க மேல செம்ம கோவத்துல இருக்காரு. நீ கோர்ட் வாசல மிதிச்சிட்டல, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தலாக் 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது 3 வாட்டி தலாக்னு சொல்லிட்டா இவங்க 2 பேருக்குள்ள இருக்க உறவு இருக்குல்ல டோட்டலா கட் ஆயிடும். அப்படி கட் பண்ணவர் என்ன பண்றாருன்னா 2000 ரூபாய் எடுத்து இவங்களுக்கு பக்கத்துல வைக்கிறாரு. இந்த 2000 ரூபாய் உனக்கான செட்டில்மெண்ட், இதுக்கப்புறம் மாசம் 200 ரூபாய்லாம் என்னால தர முடியாது, முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இல்லன்னு ஆயி போயிருச்சுல, அதனால கோர்ட்ல இவங்க ஜெயிக்கிறது கஷ்டமாயிடும். ஹஸ்பண்ட் இப்படி பண்ணதை ஏத்துக்க முடியாம இவங்களும் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பெலா ஜெயின் இந்த இடத்துல பேசுறதுக்காக வராங்க. பெலா ஜெயின் கிட்ட இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கவலைப்படாத, இதுக்கப்புறமும் நம்மளால ஃபைட் பண்ண முடியும், நீ ரெடியா இருக்கியான்னு தான் கேள்வின்னு சொல்லிட்டாங்க. நான் ரெடியா இருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இவங்க அப்பதான் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. இவங்களை கோர்ட்டுக்குலாம் கூட்டு வந்துட்டு இருக்காரு. பெலா ஜெயின் நிறைய பாயிண்ட் எல்லாம் வச்சு பேசுறாங்க. மடக்கி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவே இவருக்கு ஆஜரா வர மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்ப நாங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது, நான் அவளுக்கு ட்ரிபிள் தலாக்கு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் எதுவுமே தரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல பெலா ஜெயின் இருக்காங்கல்ல, ட்ரிபிள் தலாக்கு தந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னு ஆகும், மத்தபடி மாசம் மாசம் சேர வேண்டிய காசை தந்து தான் ஆகணும், இதுக்கு சட்டத்துல இடம் இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, உங்க ரிலீஜியன்ல பெரிய ஆள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசி சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி அப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பா இருக்காருல்ல, அந்த ஆளுங்க கிட்ட பேசுறதுக்காக பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. இவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல, எப்பவுமே ஆண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த முகமது அப்பாஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, என் பக்கம் நியாயம் எல்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி சொல்றதுக்கு ட்ரை பண்றதை கூட இங்க இருக்க ஆண்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்னமா ஆண்கள் எல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்க, நீ சொல்றதை ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஏத்துக்க முடியாதுன்னா நீங்க சொல்றதையும் என்னால ஏத்துக்க முடியாது, நான் சட்ட ரீதியாவே பாத்துக்கிறேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ இவங்க லீகலா ஃபைட் பண்ணி ஹஸ்பண்டை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. பல மாசங்களா பல ஏரிங்கா இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. 2 பக்கமும் நிறைய அலைச்சல்லாம் இருக்கு. பெலா ஜெயின் நிறைய பாயிண்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னா, இவங்க 3 பசங்களை பாத்துக்கணும், இவங்களால தனியா எப்படி பாத்துக்க முடியும், அவர் மாசம் மாசம் காசை தந்துதான் ஆகணும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஜட்ஜுமே இதுல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அமௌண்ட் பேசிக்கான அமௌண்டா இருக்கும். அதாவது 22 ரூபாய் தரணும்ன்ற மாதிரி தான் தீர்ப்பு வந்திருக்கும். 22 ரூபாயை வச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. இது ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறலாம், உனக்கு தேவைப்படுற 200 ரூபாயை வாங்கி தரேன்ற மாதிரி பெலா ஜெயின் சொல்றாங்க. ஈரனோட 3 பசங்க நல்லாவே வளர ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, குரான்ல இருக்க நெறிகள் எல்லாம் பேர பசங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. இவங்க எப்ப வெளியே வந்தாலும் சரி எல்லாருமே குசு குசுன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இவ தான் ஹஸ்பண்ட் எதிர்த்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கா, இப்படி ஒரு பொண்ணான்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் திட்டின மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஆண் என்ன தப்புனாலும் பண்ணலாம், ஒரு பெண் எதிர்த்து கேள்வி கேட்டா இப்படிதான் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. நைட்டு நேரம் இவங்களை அட்டாக் பண்றதுக்குலாம் ஆளுங்க வராங்க. ஆணாதிக்கவாதிகள்னு ஒரு குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த குரூப் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க இருக்கிறது உன் குழந்தைங்களுக்கு ஆபத்தாயிடும், ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. இவங்களுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஒரு ஐடியா வருது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பெலா ஜெயினோட தம்பியை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. எங்க வராங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. இத பாக்குற ஹீரோவும் ஷாக்கா வராரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க, எனக்கு எதிராக ஃபைட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டல, திரும்பி இந்த பக்கமே வராத, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த பெலா ஜெயினோட தம்பி இருக்காருல, அவங்களுக்கும் இங்க பங்கு இருக்கு, அதனால தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு.
ஒரு போர்ஷனை மட்டும் ஹீரோ ஏற்கனவே எழுதி வச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பத்திரத்தை எல்லாம் காட்டுறாரு. அது மூலியமா இவங்களுமே ஸ்டே பண்றதுக்காக வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இங்க சேஃபா நம்ம இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இங்க இருந்து இவங்க கோர்ட்டுக்கு போறதுல இருந்து எல்லாமே வசதியா இருக்கும். அதனால இவங்களுமே தொடர்ச்சியா அவருக்கு டஃப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவரால் ஒரு ஸ்டேஜுக்கு மேல சமாளிக்க முடியல. அவருக்கு வேண்டிய எல்லாருமே நீ பேசாம காசை தந்திருப்பான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. இவர் ஃபைட் பண்ணி நம்ம தான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படியே கேஸ் பல கட்டமா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு சார்பா கேஸ் முடியற மாதிரி இருக்கு. இவர் கொஞ்சம் பயப்படலாம் ஆரம்பிச்சிடுறாரு. அதனால இவர் இருக்கார்ல, பெலா ஜெயினுக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எதுவுமே கிடைக்க போறது இல்ல. என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் பண்றேன்ற மாதிரி பேரம் பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த பெலா ஜெயினோட தம்பி எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்காரு. நீ யோசிச்சு முடிவு பண்ணுன்ற மாதிரி ஹீரோவும் கிளம்புறாரு. அதுக்கப்புறமா பல கட்டமா இயரிங்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அக்கா இதை நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தம்பியும் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா பெலா ஜெயின் கண்டிப்பா பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப டென்ஷன்லாம் எடுத்துக்கிறாருல. இதெல்லாம் பாக்குற செகண்ட் ஒய்ஃபான சாயிராக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்து வீட்டுல தானே ஹீரோயின் இருக்காங்க, நம்மளே பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி சாயிராவும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவரை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. அவர் டென்ஷன்லயே இருந்துட்டு இருக்காரு. நீங்க இதை விட்டுலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, நான் அவரை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்த பண்ணல, எனக்கான நீதிக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நீ அவர் கஷ்டத்தை பத்தி யோசிக்கிறியே, என் கஷ்டத்தை பத்தி யோசிக்க மாட்டியா? எனக்குன்ட்டு இல்ல, நாளைக்கு உனக்கு கூட இது நடக்கலாம். அதனால நல்லா யோசி. நான் பண்றது சரின்றது உனக்கே புரியும். உன் மேல தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க பக்கம் நியாயம் இருக்கிறது இந்த சாயிராக்கும் புரியுது. அதனால சாயிரா மேற்கொண்டு எதுவும் பேசாம அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பையனோட தரப்பு வீக் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, அதனால பையன் அம்மா மூலியமா பேச வைக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினோட அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உங்க பொண்ணு பண்ணிட்டு இருக்கிறது சுத்தமா சரியில்லை, நீங்களாவது கேட்க மாட்டீங்களா? பேசி முடிக்கிறது தான் நல்லது, நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இப்ப ஹீரோயின் அம்மா சொல்றதையே சரியா கேட்கறது இல்ல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா தவறிடுறாரு. அவருக்கு கொஞ்சம் வயசாகுது இல்ல, அதனால தான் இறந்து போயிடுறாரு. நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தது அப்பா தான், அவரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி இவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் பசங்களை மீட் பண்ணி பேசுறாரு. பசங்களுக்கு லைட்டா அப்பாவை பிடிக்காம போகுது. ஏன்னா அப்பா டைமே ஸ்பெண்ட் பண்ணல, அவர் தனியா இருக்கிறதுனால இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அப்பாவோட குரானை எடுத்து பாக்குறாங்க. அப்பா இவங்களுக்காக சில விஷயங்களை எழுதி வச்சிருக்காரு. அது என்னன்னா, நீ தொடர்ச்சியா ஃபைட் பண்ணுமா, நிச்சயமா நீ ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் படிச்சு பார்த்து இவங்க பயங்கர எமோஷனல்லாம் ஆயிட்டு இருக்காங்க. வேற ஒரு நாள் இவங்க மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு நபர் இவங்க கிட்ட வம்பு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த நபரை பத்தி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் இவங்க எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கிறாங்க. அது தப்பு இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்களும் கேஸை ஃபைல் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த லேடி கிட்டயும் சொல்றாங்க. இதை கேட்டு அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஹஸ்பண்டுங்க அடிப்பாங்க, அதே சமயம் ஒய்ஃபுக்கான ப்ரொடெக்டரும் ஹஸ்பண்டுங்க தான். எந்த சூழ்நிலையிலையும் ஹஸ்பண்டை விட்டு தரக்கூடாதுன்னு குரான்ல போட்டிருக்கிறத நீ படிக்கலையான்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, அதே குரான்ல ஒய்ஃபை போட்டு அடின்னு போட்டிருக்கா, அப்படி இல்லல்ல நீங்க ஒய்ஃபை போட்டு அடிக்கிறீங்கல்ல அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா பதிலுக்கு ரிப்ளை பண்றாங்க. நிறைய லேடிஸ் இப்படிதான் பயந்து இருக்கீங்க, தைரியமா எதிர்த்து ஃபைட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை சுத்தி இருக்க நிறைய லேடிஸ் கேக்குறாங்க. நிறைய லேடிஸ்குள்ள இது இருக்கு, ஆனா அதை வெளியே காமிக்க முடியாம இருக்காங்க. இப்ப வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, இவருமே பசங்களை பார்க்கலான்னு பேசுறதுக்காக வராரு. ஆனா பசங்க இருக்காங்கல்ல, அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது அம்மா பக்கம் தான் நியாயம் இருக்கு, அப்பா பண்றது தப்புன்னு பசங்களுக்கும் தெரிஞ்சிருது. வயசு ஆகிக்கிட்டே இருக்குல்ல, அதனால தான் தெரிஞ்சிருது. இப்ப அந்த சாயிரா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்காக நிறைய காய்கறி எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க மேல சாயிராக்கு சுத்தமா கோவம் எல்லாம் போயிருது. இவங்க பாவம்னு சாயிராவே நினைக்கிறாங்க. அதனால தான் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. எதிர உட்காந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எமோஷனலா ஏமாத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏமாத்தி இந்த கேஸை எப்படியாவது டிராப் பண்ண வச்சிடலாம்னு நினைக்கிறாரு. கேஸ் இவருக்கு எதிராக போயிட்டு இருக்கிறதுனால தான் இப்படி யோசிக்கிறாரு. ஆனா இவங்க அதை கேட்க மாட்டாங்க. இப்ப கேஸ் நமக்கு சாதகமா தான் வரும்ன்ற மாதிரி இவங்களுமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு பிளான பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் லாயர் மூளை இருக்குல்ல, அதனால தான் இந்த பிளானை இவர் எக்ஸிக்யூட் பண்றாரு. அது என்னன்னா, இவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. லைட்டா அழுகுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்க என்ன இந்த விஷயத்தை வச்சு ரொம்ப காயப்படுத்துறாங்க, நான் 3 வருஷம் 4 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அதனால ஜட்ஜுமே ஓரளவுக்கு இவருக்கு சார்பா போற மாதிரி இருக்கு. இத பத்திலாம் வெளியே வந்து பெலா ஜெயினும் தம்பியும் டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் சூப்பரா எமோஷனல் பிளே பண்ணிட்டான், இப்ப அவனுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு, நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த சாயிராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மாசம் 200 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு டீ தரதுக்காக வராங்கல்ல, அப்ப இத பத்தி சொல்றாங்க. நீங்க பேசாம காசு தந்துருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்கிற இவர் டென்ஷன் ஆயிடுறாரு.
உனக்கு தோன்ற எல்லாத்தையும் நீ டைரியில எழுதலாம், என் மண்டேலாம் வந்து கொட்டக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா திட்டிட்டு இங்க இருந்து போறாரு. இந்த கேஸ் 6-7 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு போல. இன்னைக்கு ஒரு ஹியரிங்கா இருக்கும். இவங்க 2 பேருமே கிளம்பி கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு இவங்க தரப்பு பேசுற மாதிரி இருக்கும். இப்ப பெலா ஜெயின் எந்திரிக்கிறாங்க. இத நான் பேசினா சரியா இருக்காது, பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணு பேசினாதான் சரியா இருக்கும், இந்த பொண்ணே அவளோட கஷ்டத்தை சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இவங்களும் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரு நேத்து எமோஷனலா பேசினாரு பாத்தீங்களா, அது ஃபேக் எமோஷனலா இருக்கும். இவங்க உண்மையிலேயே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் சொல்லலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது 3 குழந்தையோட நான் வந்தேன், 3 குழந்தைய நான் இவ்வளவு நாள் நல்லபடியா பாத்துக்கிட்டேன், நான் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், இந்த சமுதாயம் என்ன ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கு, அதெல்லாம் மீறியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கர ஃபீலிங்கா பேசுறாங்க. நேத்து அவர் எப்படி பேசினாரோ அதை விட பல மடங்கு ஃபீலிங்கா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட கண்ணீர்ல உண்மை இருக்கு அப்படின்றது ஜட்ஜுக்குமே புரிய ஆரம்பிக்குது. என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல கவனிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டு முடிக்கிற ஜட்ஜ் இருக்கார்ல, இந்த நாள் நான் ஃபைனல் தீர்ப்பை தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த நாளுமே வந்துருது. ஜட்ஜுமே ஃபைனல் தீர்ப்பை சொல்றாரு. அது என்னன்னா, இவங்க பக்கம் நியாயம் இருக்கு, இவங்களுக்கு மாசம் மாசம் நீங்க இவ்வளவு காசு தந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி தீர்ப்பை வழங்குறாரு. அதாவது 200 ரூபாய் தந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி தீர்ப்பை வழங்கிடுறாரு. சோ அவங்க ஜெயிச்சிடுறாங்க, ஹீரோ இந்த இடத்துல தோத்துறாரு. இந்த வெற்றிக்காக தான் நம்ம ஹீரோயின் இத்தனை வருஷம் போராடினாங்கல்ல, வெற்றி கிடைச்சதுனால சந்தோஷப்படுறாங்க. பெலா ஜெயினுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப நிறைய ஆளுங்க இவங்க கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இவங்க கேள்விக்கு பதில் எல்லாம் சொல்லாம இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை இவங்க பண்ணி காமிச்சிட்டாங்கல்ல, அதனால தான் பிரசன்ட்ல இவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க போல. பிரசன்ட்ல இவங்க இது எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நிறைய பொண்ணுங்களுக்கு கிளாஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. பொண்ணுங்க ரொம்ப போல்டா இருக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கணும், பயந்து ஒடுங்கி எல்லாம் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது குரான்ல இருக்க நெறிகள் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்க டியூஷன் எடுக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.